சார் எனக்கு வந்து ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்குது சார் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து கடகத்தில் சுக்கிரன் அப்படி இருக்குன்னா, எனக்கு கன்னியில் சுக்கிரன் அப்படி இருக்குன்னா, இல்லை விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்குது, இல்லை மகரத்தில் சுக்கிரன் இருக்குது, இல்லை மீனத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தயவு செய்து இந்த சுகபோகங்களை நம்ம முழுமையாக ஏற்க முடியுமா, முழுமையாக வாங்கிக்க முடியுமா, நம்மளால் வாழ முடியுமான்னா கண்டிப்பாக கோடி கோடியாக பணம் இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க நீங்கள் சதா காலமும் போட்டின்னா எப்படி இருக்குங்கிறீங்க? அவ்வளோ கஷ்டம். வீடு இருக்கும், படுக்க முடியாது. வீடு இருக்கும், நிம்மதி தூங்க முடியாது. வீடு இருக்கும், அது சந்தோஷமாக இருக்க முடியாது. வீடு இருக்கும், எங்கே வெளியூரில் வேலைக்கு வைப்பார். இப்படி நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள்லேருந்து சம்பாரித்து சேர்த்த பொருளை அவர் அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அதே கடகத்தில் இருக்குது. நீங்கள் கடகத்தில் இருந்துச்சு சுக்கிரன் அப்படின்னா, நீங்கள் சதா காலமும் அது போட்டியும் பொறாமையும் வெறுப்பும் சரியாக, அதாவது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலே பாதி நேரம் போயிடும். இல்லை சார் எனக்கு கன்னியில் சுக்கிரன் சார் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சேர்த்த செல்வங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதை பயன்படுத்துறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை எல்லாமே வந்து காலம் கடந்து போயிடும். ஒரு சந்தோஷமும் சாப்பிடணும். 40 வயசில் சாப்பாடு கிடைக்கும்போது தேடும்போது கிடைக்குமா கிடைக்காது. 60 வயசில் சாப்பாடு கிடைக்கும், ஆனால் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இப்படி சொல்லியே நம்மளை உட்கார வச்சுருவாங்க. இல்லை விருச்சிகத்தில் இருக்குது சார் எனக்கு சுக்கிரன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும், நீங்கள் என்ன தான் உலகத்தில் வந்து எல்லா பொருளையும் தேடினாலும், அது யாராச்சும் உங்கள் வம்சாவழியில் உள்ளவங்க யாராச்சும் உங்களுக்கு பிள்ளைங்களோ இல்லை பேரனோ பேத்தி, ஏன் உங்கள் அப்பாவோட அதை சந்தோஷம் அனுபவிக்க முடியும், நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது.